வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியான மட்டன் மசாலா எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த ப்ரிப்ரேஷனில் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய்னு எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணாமல் மட்டன் மசாலா எப்படி இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்குமா நல்லா இருக்கா அதெல்லாம் நினைக்காதீங்க. ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், அப்புறம் அடிக்கடி இதை ட்ரை பண்ணுவீங்க. இப்போ இந்த ப்ரிப்ரேஷனுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் அண்ட் இப்போ எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். மட்டன் மசாலா செய்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் 50 ml அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடு ஆனதன் பிறகு இதில் 1 டீஸ்பூன் அளவு சீரகம், 2 இன்ச்சுக்கு லவங்கப்பட்டை, 4 கிராம்பு, 1 அன்னாசி பூ, 2 பிஞ்சு கல்பாசி, 3 பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன், 1 கருப்பு ஏலக்காய், 3 பச்சை ஏலக்காயை இடித்து சேர்த்துக்கிறேன், 1/2 டீஸ்பூன் அளவு பெருங்காயம் சேர்த்து ஒரு வாட்டி இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதன் பிறகு 500 கிராம் அளவு மட்டன் சேர்த்து ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிடம் இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டதன் பிறகு இந்த மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை லோ ஃப்ளேமில் வச்சு 20 நிமிடம் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி இதை நல்லா குக் பண்ணிக்கோங்க. இருபது நிமிடம் கழித்து இதோடைய லிட்டை ஓப்பன் பண்ணிடலாம். இதில் 100 ml அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இதை ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மிளகாய் தூளுடைய பச்சை வாசம் போகிறதுக்காக மறுபடியும் லிட்டு போட்டு இதை ஒரு 10லிருந்து 15 நிமிடம் வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம். மிளகாய் தூளுடைய பச்சை வாசம் நல்லா போனதன் பிறகு இதோடைய லிட்டு ஓப்பன் பண்ணிடலாம். இதில் 500 ml அளவு தயிரை கொஞ்சம் கூட லம்ஸே இல்லாத அளவுக்கு ஒரு விஸ்க் யூஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். அதன் பிறகு 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த 2 இன்க்ரீடியண்ட்டும் இந்த மட்டனோட சேர்ந்து நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மட்டனை அடுத்து ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே லிட்டு போடாமல் நல்லா இதை குக் பண்ணிக்கோங்க. குக் பண்ணதன் பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். கடைசியாக ஒரு முறை இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான டேஸ்டியான மட்டன் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை அழகாக ஒரு பவுலில் போர்ஷன் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான மட்டன் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த ப்ரிப்ரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த மட்டன் மசாலா ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும். அட் த சேம் டைம் சப்பாத்தி, பூரி, நான், பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.